அன்பு வணக்கம். இன்று உலக புத்தக தினம். நூலை கற்பதற்கு எல்லோரும் விருப்பப்படுகின்றோம். நூல் மூலியமாக அனைத்தையும் கற்று உலகத்தை பற்றி புரிந்து கொள்கின்றோம். ஆரம்ப காலத்தில் இதில் மலையடிவாரங்களில், மலைகளில், பாறைகளில் எழுதப்பட்டது. அதன் மூலியமாகத்தான் பிறகு வந்தவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார்கள். உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பாறையில் எழுதிய எழுத்துக்களே இன்றும் நிறைய அதிகமான விஷயங்களை நமக்கு தருகின்றது. அதற்கு பிறகு ஓலைச்சுவடிகளின் மூலமாக நாம் பலவற்றை கற்றோம். இப்பொழுது புத்தகம், காகிதத்தின் மூலியமாக அச்சிட்ட எழுத்துக்களை படித்து அதிகமான விஷயங்களை தெரிந்து கொள்கின்றோம். அதற்கு பிறகு இப்பொழுது கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் மூலமாகவும், செல்போன் மூலமாகவும் நாம் அதிகமானவற்றை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இப்படி கற்றல் பல வகையிலையும் மனிதனை அறிவுள்ளவனாக ஆக்குகின்றது. இது புற அறிவு. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அறிவை தருகின்றது. நாம் மேலான நிலையை அடைவதற்கு உள் அறிவு தேவை. அதற்கு நாம் தியானம் செய்யும் பொழுது உலக அறிவை உள் ஒளியின் மூலமாக எல்லா அறிவையும், நிறைந்த அறிவையும் நாம் பெற முடியும் என்று வள்ளலார் சொல்லியிருக்கின்றார். கற்க வேண்டியது அனைத்தையும் கற்பதானால் பல பிறவி எடுக்க நேரிடும். இந்த ஒரே பிறவியில் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுக்கு காரணம், பல பிறவி எடுத்து படிக்க வேண்டியதுனா படித்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோதையும் படித்து ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் முடியாது. ஆனால் கற்க வேண்டியது அனைத்தையும் ஒரு நொடியில் எப்படி கற்க முடியும் என்றால், மனம் ஒரு நிலையில் நின்று தியானிக்கும் பொழுது, 4 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஒரே இடத்துல அமர்ந்து தியானிக்கும் பொழுது உங்கள் புருவ மத்தியிலே மனம் நிற்கும். மனம் ஆன்மாவில் நிற்கும். ஆன்மாவில் நிற்கும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்ச அறிவு, பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது பிரபஞ்சத்தை அறிவின் மூலமாக அனைத்துமே பிரபஞ்சத்தில் இருக்கின்றது. ஒளியாக, அறிவுங்கிறது ஒளி. அறிவு ஒளியாக இருப்பதினால் அனைத்தையும் நாம் ஒரு நொடியில் கற்றுக்கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது உள் ஒளியே. அந்த உள் ஒளிதான் அறிவாய் இருக்கின்றது. பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்றது. பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒளி நமக்குள்ளேயும் இருக்கின்றது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருப்பது போல் அனைத்தையும் நாம் கற்றுக்கொள்ள ஒரே முடிவு தியானம் மட்டுமே. கற்க வேண்டியதை கற்றுக்கொள்க. ஆன்ம வணக்கம். அருட்பெருஞ்சோதி.